ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் தமிழ் இலக்கணம் அதுக்கான ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? எல்லாருமே தமிழில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற ஒரே ஒரு பகுதினா அது இலக்கணம் தான். இலக்கணம்னா கஷ்டமாக இருக்கும்னு. பட் அதை நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறத விட அதில் சில நுணுக்கங்கள் இருக்குது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும், ஈஸியாக படிச்சிடலாம். ஓகேவா? இப்போ ஒரு இலக்கணம் பெயரச்சம்னு எடுத்தோன்னா கூட ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வச்சு படிக்கிறத விட ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சுக்கோங்க. பட் இந்த மாதிரி சின்ன 1 மார்க் கொஷின் ஆன்சர் பண்ணும்பொழுது அதுக்கான சின்ன ட்ரிக்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு எப்போதுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஸ்டேட்மெண்ட்டோடு கம்பேர் பண்ணி எப்போதும் படிக்கிறத விட இப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இலக்கண குறிப்பு கேட்பாங்க இல்லையா, அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்க்கலாம் வாங்க. பெயரச்சம் அதுக்கு பார்த்திங்கன்னா என்ன சவுண்டில், ஒவ்வொருத்துக்கும் என்ன சவுண்டில் முடியும் அப்படின்றத பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெயரச்சம் அப்படின்னா அது சவுண்டில் முடியும். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள். வந்த உண்டை, வந்த அதில் இத்து கூட்டல் சவுண்டு, அதேமாதிரி உண்டை அதுலேயும் சவுண்டு வருது. அடுத்து வினையச்சம் பூ அந்த சவுண்டில் முடியும். எடுத்துக்காட்டு வந்துன்னா இத்துக்குட்டல் அப்போ சவுண்டு, அதேமாதிரி காண்கு ஓங்கு பூ சவுண்டில் முடியுது. அடுத்தது தொழிற்பெயர். தொழிற்பெயர்னால் அல் சவுண்டு. சில இடத்துல தல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தல் நமக்கு அதுவும் பார்த்திங்கன்னா அல் சவுண்டு தான். பிகாஸ் தல் அப்படின்னா இத்து கூட்டல் அல் அதுதான் வருது. உங்களுக்கு அதுலேயும் அல் சவுண்டு தான். ஸோ அல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். எடுத்துக்காட்டு பாருங்கள். வருதல் நடத்தல் அல் சவுண்டில் முடியுதா, அப்போ தொழிற்பெயர். ஏதாவது ஒரு தொழிலை குறிக்கிற மாதிரி கொடுத்தாலும் அதுவும் தொழிற்பெயர் தான். அடுத்தது வினைமுற்று ஆண் சவுண்டில் முடியும். எடுத்துக்காட்டு வந்தான். ஸோ இப்படி இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது வினையால் அணையும் பெயர். இதுக்கு என்ன சவுண்டில் முடியும்னா அன், ஆர், ஓர் இந்த 3 சவுண்டில் முடியும். எடுத்துக்காட்டு வந்தவன். வந்தவன்னா அன் சவுண்டில் முடியுது. கொண்டோர் ஓர் சவுண்டில் முடியுது. வந்தார் ஆர் சவுண்டில் முடியுது. அடுத்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். நம்ம பெயரச்சத்துக்கு என்ன பார்த்தோம், ஆர் சவுண்டில் முடியும்னு பார்த்தோம். அதே இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்னா சவுண்டில் முடியும். அப்போ வாரா, ஓடா அதில் ஃபுல்லாக பாருங்கள் சவுண்டில் முடியுதா, அப்போ இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்தது வியங்கோல் வினைமுற்று. இது க, இயர் அந்த 3 சவுண்டில் முடியும். வாழ்க, பொழிக ரெண்டு பாருங்கள் க சவுண்டு. வாலியர் அப்போ இயர். அடுத்து வாலிய அதில் வால் கூட்டல் அந்த சவுண்டில் வருது. அடுத்தது பண்புத்தொகை. ஓகேவா? பண்புத்தொகை அப்படின்றது ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை பிரித்து எழுதணுன்னா அதில் மை வரும். ஒரு வேர்டை பிரிக்கும் பொழுது மை வரும். வந்தால் அது பண்புத்தொகை. இப்போ பாருங்கள். செந்தாமரை அப்படின்னு எடுத்துக்காட்டி இப்போ கொடுத்துருக்கேன். செந்தாமரை இதை பிரித்து எழுதும் போது எப்படி வரும், செம்மை கூட்டல் தாமரை. அப்போ மை விகுதி வருது இல்லையா, இந்த மாதிரி பிரித்து எழுதும் பொழுது அதில் மை வந்தால் அது பண்புத்தொகை. ஓகேவா? பிரிக்கும் போது மை வரலை அப்படின்னா அது பண்புத்தொகை கிடையாது. அடுத்தது இரு பெயரொட்டு பண்புத்தொகை. இந்த இரு பெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்னா 2 வேர்டு கலந்தது தான் இந்த அதான் இரு பெயர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இரு பெயர்னு வந்துட்டாலே அதில் 2 பெயர் வந்துடும். ஒன்று சிறப்பு பெயர், அந்த சிறப்பு பெயர் தான் முதல்ல வரணும். அடுத்தது பொது பெயர். ஓகேவா? இப்போ இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம எல்லாருக்குமே இப்போ நம்ம பேர் தான் நமக்கு சிறப்பான பெயர் எப்பொழுதுமே இல்லையா. ஸோ நம்ம பேர் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் பொதுவான பெயர் எல்லாருக்குமே என்ன இருக்கும், நம்மளுடைய தந்தையுடைய பெயர் தான் நமக்கு பின்னாடி இருக்கும். அப்படி இது ஈஸியாக அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? அப்போ இரு பெயரொட்டு பண்புத்தொகைனா சிறப்பு பெயர் ப்ளஸ் பொது பெயர் 2 சேர்ந்து வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். தமிழ் மொழி. தமிழ்ன்றது சிறப்பான ஒரு இது. அடுத்து பொது பெயர் அப்படின்றது மொழின்றது பொது, எல்லா மொழிகளையும் குறிக்கும். அப்போ தமிழ் மொழி. அதே மாதிரி நாகப்பாம்பு. நாகம்ன்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு இது மட்டும் குறிக்கிறது. அதேமாதிரி பாம்புன்றது எல்லாத்தையுமே குறிக்குது. அப்போ நாகப்பாம்பு. இந்த மாதிரி சிறப்பு பெயரும் பொது பெயரும் சேர்ந்து வந்தால் அது இரு பெயரொட்டு பண்புத்தொகை. அடுத்தது வினைத்தொகை. வினைத்தொகைன்றது 3 காலத்தையும் உணர்த்தும். நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலம் 3 காலத்தையும் உணர்த்தும். அதே மாதிரி அந்த கொடுத்துருக்க அந்த வார்த்தையை நம்ம பிரித்து எழுதும் பொழுது அந்த பிரித்து எழுதக்கூடிய முதல் பகுதி எப்போதுமே கட்டளையாக வரும். அப்படி வந்தாலும் அது வினைத்தொகை தான். இப்போ பாருங்கள். ஊறுகாயின்னு இருக்குது. ஊறுகாயை நம்ம பிரிக்கும் பொழுது எப்படி வருது, ஊறிய காய், உறிஞ்ச காய், ஊறும் காய். அதேமாதிரி சுடுசோறு பாருங்கள். சுட்ட சோறு, சுடுசோறு, சுடும் சோறு 3 காலத்தையும் உணர்த்தும். வளர்மதி, வளர்ந்த மதி, வளர்கின்ற மதி, வளரும் மதி 3 காலத்தையும் உணர்த்தும். அப்படி வந்தால் அது வினைத்தொகை. அடுத்து ஓமை தொகை. ஓமை தொகைனா போல, போன்ற அப்படின்றது மறைந்து வரும்.
மலரடி, இப்போ எடுத்துக்காட்டு அப்படின்னா மலர் போன்ற அடி. ஓகேவா? இந்த மாதிரி மறைந்து வந்தால், போல போன்ற மறைந்து வந்தால் அது உவமை தொகை. அடுத்து உருவகம். உருவகம்ன்றது உவமை தொகைக்கு எதிராக. இதில் டைரெக்டாகவே உங்களுக்கு வரும். முகமலர், கைமலர், ரெண்டுலேயுமே போலன்றது வெளிப்படையாக தெரிகிற மாதிரி இருக்கும். அடுத்தது உண்மை தொகை. வந்து மறைந்து வரக்கூடியது உண்மை தொகை. ஓகேவா? எடுத்துக்காட்டு இரவு பகல் நீ நான். அப்போ இதில் வந்து எப்படி மறைந்து வருதுன்னு பாருங்கள். இரவு பகல்னா என்ன அர்த்தம்? இரவும் பகலும். நீ நான்னா நீயும் நானும். அப்போ இந்த இடத்துல வந்து மறைந்து வருது இல்லையா? அப்போ மறைந்து வந்தால் அது என்ன தொகை? உண்மை தொகை. அதே இது அந்த வெளிப்படையாக வந்தால், இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு இதை கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா கூட ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உம்ன்றது மறைந்து வந்தால் அது உண்மை தொகை, வெளிப்படையாக வந்தால் அது எண்ணுண்மை. ஓகேவா? அப்போ வெளிப்படையாக வரும்போது இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி வருதா? அல்லும் பகலும். இப்போ இரவும் பகலும் நான் சொன்னேன் இல்லையா? அதுமாதிரி அல்லும் பகலும். வந்து வெளிப்படையாக வருதா? அப்படி வந்தால் எண்ணுண்மை, மறைந்து வந்தால் அது உவமை தொகை. அடுத்தது உரிச்சொல் தொடர். உரிச்சொற்கள்னாலே நமக்கே தெரியும் என்ன? சால, தவ, கனி, நனி, கடி, கூர், கூறு, களி, மா, தட, மல்லல், இந்த மாதிரி வார்த்தைகள். ஸோ இந்த வார்த்தைகள் கலந்து வந்தால் அது உரிச்சொல் தொடர். அப்போ மாநகரம், மா வருதா? அடுத்த எடுத்துக்காட்டில் தவ சிறிது, தவ வருது. தடக்கறி, தட வருது. ஸோ இந்த மாதிரி உரிச்சொற்கள் சேர்ந்து ஒரு வார்த்தையோட கலந்து வரும் பொழுது அதை உரிச்சொல் தொடர்னு சொல்கிறோம். அடுத்தது இரண்டாம் வேற்றுமை தொகை. இரண்டாம் வேற்றுமை தொகைனா இரண்டாம் வேற்றுமை உருவு நமக்கு என்னன்னு தெரியும்? ஐன்னு தெரியும். அப்போ ஐ வந்து அதில் அந்த சவுண்டு வரும். பாரியை கண்டான், பாரியை, ஐயில் ஐ வருதா? ஐ சவுண்டு வருதா? அப்போ அது இரண்டாம் வேற்றுமை தொகை. அடுத்தது முற்றச்சம். முற்றச்சம் அப்படின்றது அல் அன் அந்த சவுண்டில் தான் முடியும். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள். வந்தனல், பாடினல், அப்போ அது ரெண்டுலேயும் அல் சவுண்டு வருது. படித்தனன், அன் சவுண்டு வருது. ஓகேவா? ஏவல் வினைமுற்று. இது வந்து மின் சவுண்டில் முடியும். எழுது மின், மின் சவுண்டில் முடிஞ்சால் ஏவுறது, ஏவி சொல்கிறது. அப்போ ஏவல் வினைமுற்று. அடுத்தது இடை சொற்கள். இடை சொற்கள் அப்படின்றது ஒரு பெயர் சொல், ஒரு வினை சொல், ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? எடுத்துக்காட்டு மற்றொருவர். இது எப்படி சொல்லுவோம்? மற்ற குற்றல் ஒருவர். அதேமாதிரி திருக்குறளை. ஓகேவா? இது ரெண்டும் எடுத்துக்காட்டு. அடுத்தது மருவு. மருவுன்னா மருவி வருவது. இதுக்கு எடுத்துக்காட்டு சோழநாடு, சோநாடு, தஞ்சாவூர், தஞ்சை. ஓகேவா? அடுத்தது எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை தொழிற்பெயர்னா மை விகுதி பெற்று வரும். நம்ம தொழிற்பெயருக்கு என்ன பார்த்தோம்? அல் விகுதி பெற்று வரும். அதே மாதிரி எதிர்மறை தொழிற்பெயருக்கு மை வரும். ஓகேவா? அப்போ இதில் வந்து கடைசி பாருங்கள், உண்ணாமை, நில்லாமை, மை வருதா? அப்போ அது எதிர்மறை தொழிற்பெயர். அடுத்தது இரட்டை கிளவி. இரட்டை கிளவின்றது ஒரு வார்த்தையை 2 முறை அடுக்கி வரும். அதை பிரிக்கும் பொழுது பொருள் தராது. அப்படி பொருள் தராமல் இருந்தால் அது இரட்டை கிளவி. பிரித்தால் பொருள் தந்தா அது அடுக்கு தொடர். ஸோ இந்த ரெண்டையும் எப்படி கம்பேர் பண்ணி படிச்சிடலாம். பொருள் தரலைன்னா அது இரட்டை கிளவி, தந்தால் அடுக்கு தொடர். ஸோ படப்பட, இப்போ படப்படவை பிரித்தால் நமக்கு பொருள் தருமா? தராது. பட தனியாக நிற்குமே தவிர அதுக்கு பொருள் கிடையாது. அப்போ அது இரட்டை கிளவி. ஓகேவா? அடுத்தது போ. இதை பாருங்கள். பிரித்தா போன்னு அர்த்தம். ஸோ 2 வேர்டுக்கும் தனித்தனியாக மீனிங் இருக்குது. அப்போ மீனிங் இருந்தால் அது அடுக்கு தொடர். ஸோ இதுக்கு ஞாபகம் இல்லை, மறந்து போகுதுன்னா கூட இப்போ நம்ம வயசான பாட்டிகள்லாம் பேசுகிறத பார்த்திங்கன்னா அதில் ஒரு என்ன சொல்ல, அதில் ஒரு பொருளே இல்லாமல் பேசுவாங்க, அர்த்தமே இல்லாமல் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு. சும்மா அதை ஒரு எக்ஸாம்பிளாக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது பிரித்தால் பொருள் தரல அப்படின்னா பாட்டி, நம்மளோட பாட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கிளவி, இரட்டை கிளவி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ரிமைனிங் இருக்கிறது இது ஒன்று தான். பொருள் தரம்னா அடுக்கு தொடர் தான். அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பொருள் பன்மொழி. ஒரே பொருளை குறிக்க வேறு சொற்கள் வருவது. இப்போ ஒரு பொருள் இருக்குது, ஒரு பொருளை குறிக்கிறதுக்கு வேறு ஏதோ ஒரு சொல் வருது. அந்த மாதிரி வரும்போது அதாவது பொருள் ஒன்று இருக்கும், மொழிகள் பல இருக்கும். அப்படி இருந்தால் அது ஒரு பொருள் பன்மொழி. அது பேரிலே அதுக்கான மீனிங் வருது. ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். ஒரு தனி. ஒருன்ற இடத்துல இந்த இடத்துல ஒரு நாளும் ஒன்று தான் மீனிங், தனினாலும் ஒன்று தான் மீனிங். ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்தது செய்யுளு செயலபடை. ஸோ இப்போ 3 இது இருக்குது. அளபடையில் 3, செய்யுளு செயலபடை, இன்னி செயலபடை, சொல்லி செயலபடை. இந்த 3மே பார்த்தீங்கன்னா என்னென்ன சவுண்டு, அந்த லா, இது இன்னிசைக்கு தூவு, அடுத்தது பார்த்திங்கன்னா சொல்லிசைக்கு லீ. இந்த இதில் வந்துட்டுனாலே அதை வச்சே இதை போட்டுடலாம். பேசிக்காகவே இது 3 தான் இருக்கும். ஸோ அப்போ செய்யுளிசைக்கு அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு தொழார், இன்னிசைக்கு உண்பதுவும், சொல்லிசைக்கு கேள்வி. அடுத்தது வேற்றுமை தொகை. இணைந்த தொகை சொல்லை விரித்தால் இடையில் வேற்றுமை உருவில் ஏதாச்சும் ஒன்று மறைந்து வரும். அதாவது ஒரு தொகை சொல் கொடுத்துருப்பாங்க, ஒரு சொல் இருக்குது, அதை விரிக்கும் பொழுது
ஏதாச்சும் ஒரு வேற்றுமை உருபு, ஐயாள் கூயின் அது கண் இருக்கு இல்லையா, அந்த வேற்றுமை உருபுகளில் ஏதாவது ஒரு வேற்றுமை உருபு அந்த இடத்துல மறைந்து வந்தால் அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, வேற்றுமை தொகை. அப்போ இங்கே எக்ஸாம்பிள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கூலி வேலை, இதை பிரிக்கும் பொழுது அவன் கூலி வேலை அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் கூலிக்கு வேலை பார்க்குறவன் அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ கூன்ற ஒரு வேற்றுமை உருபு, அது கூன்றது எத்தனாவது, 4ஆம் வேற்றுமை உருபு. ஸோ இந்த இடத்துல 4ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வருது. அப்போ இது என்னது வேற்றுமை தொகை. ஓகேவா. அடுத்தது அன்மொழி தொகை. அன்மொழி தொகைனா தொகைநிலை தொடர் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தரும். அதாவது என்ன சொல்லனா, இப்போ இங்கே எக்ஸாம்பிள் வச்சு பாருங்கள். சிவப்பு சட்டை பேசினார், ஒரு தொகைநிலை தொடர் இருக்குது, வேறு சொற்கள் மறைந்து, அதாவது சிவப்பு சட்டை பேசினார், இந்த இடத்துல பேசினார் அப்படின்றது வேற ஒரு சொல் வந்து இந்த இடத்துல ஒரு பொருளை தருது. ஆக்சுவலாக இதுக்கு என்ன மீனிங், சிவப்பு சட்டை பேசினா அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல ஒருத்தர் சிவப்பு சட்டை போட்டு நிற்கார் இல்லையா, அவர் தான் பேசினார் அப்படின்னு தானே மீனிங். அந்த சிவப்பு சட்டை போட்டிருக்கவர், அணிஞ்சிருக்கவர், அதுதானே மீனிங். ஆக்சுவலாக அந்த சிவப்பு சட்டை அணிந்தவர் அப்படின்றதுக்கு பதிலாக டைரெக்டாக இந்த சிவப்பு சட்டை பேசிட்டார் அப்படின்ற மாதிரி வருது இல்லையா, அப்படி மறைந்து வருது இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது அன்மொழி தொகை. ஸோ இப்போ பேசிக்காக உள்ள எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக படிச்சிடலாம் இலக்கணம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நீங்கள் அடுத்து என்ன டாபிக் ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு தேவைப்படுதுன்றதையும் நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் அதை உங்களுக்கு அடுத்து ஷேர் பண்ணுவேன். ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுலேருந்து ஒரு சின்ன கொஷின் மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொன்னது தான், நம்ம எப்போதுமே ஒரு தடவை படிக்கிறத விட அதை திரும்ப எத்தனை தடவை ரிவைஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து நான் சும்மா ஒரு சின்ன கொஷின் மாதிரி கேட்டிருக்கேன், ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்தது திரும்ப கொஞ்சம் மறக்கிற மாதிரி இருக்குன்னா அகைன் ஒரு தடவை ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் ஆன்சர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. ஸோ கொஷின் வந்து செல்வச்செவலி கங்கையும் செந்துவும் முந்தை என்றல். இந்த சைடு அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து தொழிற்பெயர், உருவகம், எண்ணுமை, மருவம். ஸோ இதை மேட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, லாஸ்ட் நம்பர் மட்டும் நம்ம போடுவோம் இல்லையா மேட்ச் பண்ணி. ஸோ அந்த மாதிரி என்ன ஆன்சர் வரும் அப்படின்ற லாஸ்ட் உள்ள அந்த 4 நம்பர்ஸ் மட்டும் கரெக்டாக மேட்ச் பண்ணிவிட்டு போட்டுருங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்க.